நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல யூடியூப்பை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். யூடியூப்பில் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்தாலும் அதை பற்றி நிறைய யூடியூபர்ஸ் வீடியோவை போட்டிருந்தாலும் என்னுடைய சேனலில் ஒரு சின்ன விஷயத்தை நான் பார்க்க முடிஞ்சுது. அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா தெரியப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். அதாங்க நோட்டிஃபிகேஷன் மிக முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. அப்போ தான் விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். செய்ய நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் டர்ன் ஆஃப் டர்ன் ஆன் இந்த ரெண்டு விஷயம் தானே ஈஸியாக பண்ணிடலாமா? இதுக்கு என்ன இவ்வளவு பில்டப் அப்படிங்கலாம். கண்டிப்பாங்க யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் வித்தியாசமாக கையாண்டிருக்காங்க. நிறைய ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத நீங்கள் தான் படித்து பார்த்துட்டு அதை டர்ன் ஆன் பண்ணலாம், டர்ன் ஆஃப் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்க, நோட்டிஃபிகேஷனை அழுத்திருப்பீங்க, பெல் ஐக்கானை அழுத்திருப்பீங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்த டயத்துலையும் உங்களுக்கு அந்த யூடியூபர் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது டிங்னு உங்களுடைய மொபைலில் விடலாம். நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிற டயத்தில் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்தால் உங்களுக்கு எவ்வளவு தொல்லையாக இருக்கும். இதுக்கு தாங்க யூடியூப் என்ன பண்ணிருக்காங்கன்னா நோட்டிஃபிகேஷனை பல விதமாக பிரித்து வச்சுருக்காங்க. எது தேவையோ அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கங்க, எது தேவையில்லையோ அதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ளே போயிட்டு செக் பண்ணலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்குது. யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷனை எப்படி டர்ன் ஆன் பண்ணுறது, டர்ன் ஆஃப் பண்ணுறது, அது ரொம்ப ஈஸியாச்சு. அதுக்கு ஒரு வீடியோவாக நீங்கள் போட போகிறீங்க அப்படிங்கிற நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக இல்லவே இல்லைங்க. ஈஸியாக நம்ம டர்ன் ஆன் டர்ன் ஆஃப் பண்ணிடலாம். பட் அதில் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆப்பில் அந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எதை டர்ன் ஆன் பண்ணுறது, எதை டர்ன் ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், யூடியூப் போங்க. போனதுக்கப்புறம் நீங்கள் டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க, அதாவது உங்களுடைய யூடியூப் ஆப்பில். இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறேன். ஷெட்யூல் டைஜஸ்ட். இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் டெலிவரி டைம், அதாவது நீங்கள் ஏதாவது யூடியூபோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. அவர் ஏதாவது ஒரு டயத்தில் வீடியோ போஸ்ட் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் பிஸியாக இருப்பீங்க. அந்த டயத்தில் உங்களால் வீடியோ பார்க்க முடியாதுல்ல. அதனால் நீங்கள் ஒரு டயத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த டயத்தில் அவர் போட்ட வீடியோவை நீங்கள் ஈஸியாக உங்களுடைய அக்கௌண்ட்டில் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதான் டெலிவரி டைம், ஷெட்யூல் டைஜஸ்ட். அதுக்கப்புறம் சேனல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். நீங்கள் யார் யாருக்கெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்களோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டால் சேனல் செட்டிங்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 சேனலுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் நிறைய உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் இந்த சேனல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் என்னென்னு தெரியாமல் நீங்கள் முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த சேனல்லாம் நீங்கள் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான்லாம் இருக்குது. அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஆப்ஷனும் முக்கியமான ஒரு ஆப்ஷன். மறுபடியும் செட்டிங்ஸ்குள்ளே போவோம், போயிட்டு நோட்டிஃபிகேஷன் போவோம். போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். டிசேபிள் சவுண்ட்ஸ் அண்ட் வைப்ரேஷன், அதாவது நோட்டிஃபிகேஷன் வரும்போது சவுண்டையும் வைப்ரேஷனையும் நீங்கள் நிறுத்தி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் இருக்குது. இதைத்தான் நான் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை எப்படி டர்ன் ஆன் பண்ணுறது, டர்ன் ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு தலைப்பாக கொடுத்துருப்பேன். நல்லா பயனுள்ள விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையானதை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க, தேவையில்லாததை டர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. இந்த வீடியோவில் வரக்கூடிய யூடியூப் நோட்டிஃபிகேஷனை எப்படி டர்ன் ஆன் பண்ணுறது, டர்ன் ஆஃப் பண்ணுறது மட்டும் இல்லை, அதில் உள்ள ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு டர்ன் ஆன் பண்ணுங்கள், டர்ன் ஆஃப் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு அழகான ரெக்ட் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலை இல்லை.